Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற இந்த சாத்தான் வந்து பெண்களையும் குழந்தைங்களையும் மட்டும் கிடையாது, அரசாங்கத்தோட கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆட்டியிருக்காங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். லிட்டரலா ஒரு நாடு, உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியான அமெரிக்காவை எப்படி ஒரு தனி நபர் ஏமாத்தினாங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவன் யாருங்கிறத பேசியிருந்தோம். ரெண்டாவது வந்து அந்த ஐலாண்டை வந்து அவன் எப்படி உருவாக்கினா, அந்த ஐலாண்டுக்குள்ள என்ன இருந்துச்சுங்கிறத பேசணும். மூணாவது இவனை இவ்வளோ பவர்ஃபுல்லா இவ்வளோ பெண்களை ஏமாத்துறதுக்கு எனேபிள் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு அவனோட பார்ட்னர் கிளிசலின் மேக்ஸ்வெல், அந்த விமன், அவங்கள பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நாலாவது அதுல ஜெயில வந்து அவன் எப்படி ஏமாத்திருக்காங்கிறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அமெரிக்க நாட்டோட மொத்த ஜெயிலிங் சிஸ்டத்தையே, அமெரிக்க நாட்டோட கவர்மெண்ட்டையே ஓகேவா எப்படி ஏமாத்தினா, ஒருத்தன் எப்படி உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியை ஏமாத்தினா. அவன் கிட்ட இருந்தது என்ன? பணமும் பவரும். இந்த மிகப்பெரிய ஆட்களை தெரியுங்கிறதுனாலையும் மிகப்பெரிய பணம் அவன் கையில இருக்குங்கிறதுனாலையும் இந்த ரெண்டே விஷயத்தை வச்சு உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியான அமெரிக்காவை எப்படி ஏமாத்தினாங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி ஈஸியா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த எப்ஸ்டீன் கேஸை பத்தி நம்ம இன்னும் நிறைய இருக்கிறது. இது இப்பவும் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா பாதி தான் வெளியே வந்துருக்கு, இன்னும் பாதி வரல. இந்த கேஸ் இன்னும் போய்கிட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு. இப்படி ஒண்ணு நம்ம உலகத்துல நடந்திருக்கான்னு அதிர்ந்து போக வைக்கிற மாதிரி விஷயம். அமெரிக்காலே இவ்வளவு நடக்குதுன்னா நம்ம ஊர்ல நினைச்சு கூட பார்க்க முடியல. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்பனா தான் எல்லாத்தையும் என்னால உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட அப்பதான் என் கண்டென்ட் வந்து சேர்க்கும். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லுவோம், கரெக்டா? பட் உண்மையிலே சொல்றேன், இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட கேஸை முழுசா வாசிச்சதுக்கு அப்புறம் அவன் தான் தோணுது. ஏன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாரு. பெண்களையும் சின்ன சின்ன குழந்தைங்களையும் வந்து அவனோட பார்ட்னர், அதாவது கிஸ்லின் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பார்ட்னரை யூஸ் பண்ணி ஏழை பெண்கள், ஓகேவா, எல்லாம் பணக்கார பெண்கள் கிடையாது, ஏழை பெண்களை வந்து உனக்கு மசாஜ் நீ கொடுத்தேன்னா உனக்கு வந்து 500 ரூபாய் கிடைக்கும், 1000 ரூபாய் கிடைக்கும், அப்படி ஒரு சின்ன விலைக்கு பேசி அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை என்னென்ன பண்ணக்கூடாதா மசாஜ்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இந்த பெண்கள், இந்த டீனேஜர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களை கூட என்னெல்லாம் பண்ணக்கூடாதா எல்லாத்தையும் பண்ண விட்டு அதை மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு பண்ண விட்டு பிரசிடென்ட்ஸ்க்கும் பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கும் அதுக்குன்னே ஒரு ஐலாண்டை கிரியேட் பண்ணி அங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பீப்புள் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஏழை பெண்களை, ஏழை குழந்தைங்களை வந்து இங்க எல்லா வேலையும் பார்க்க வச்சுட்டு பணக்காரங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கும் பணக்காரங்க கிட்ட நெட்வொர்க் உருவாக்குறதுக்கும் இவங்கள ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறான். இவன் அது மட்டும் இல்லாம இவனும் இந்த பெண்களோட, இந்த குழந்தைங்களோட என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். கரெக்டா? இவ்வளவு பெரிய ஒரு மிருகம். இவன் வந்து முதல்ல 2009 டயத்துல 2005 2006ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் போலீஸோட ரேடார்ல ரொம்ப தெளிவா விழுகிறான். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் கிட்டத்தட்ட 2020s ஆகிறான். 2005லயே இவன் பண்றது போலீஸ்க்கு தெரியும், ஓப்பனா தெரியும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க எங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணுங்க, எங்க வீட்டுல இருக்கிற குழந்தை, என் குழந்தைய வந்து மசாஜ் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி ஒரு பணக்காரன் கூப்பிட்டு போயிருக்கான். போன இடத்துல பெரிய பெரிய பணக்காரங்க வந்து என் குழந்தை என்னெல்லாமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பப்ளிக்காவே அப்பா அம்மா போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா எந்த போலீஸும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்காமலே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தான் ஒரு டைம் ஃபைனலி FBI உள்ள என்டர் ஆகுறாங்க, புளோரிடால இருக்கக்கூடிய போலீஸும் உள்ள என்டர் ஆகுறாங்க. இவங்க என்டர் ஆகி ஸ்ட்ராங்கா ஒரு கேஸை பில்ட் பண்ணலாம். இவன் பல வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஊர்ல நம்ம சினிமால எல்லாம் பார்த்திருப்போம், பல வருஷமா ஒரு பெரிய பண்ண வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பான். ஃபைனலி ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் வந்து அதை சால்வ் பண்ண பாப்பார்ல, மோஸ்ட் அது ஹீரோவா இருப்பார். இந்த மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய சில நியாயமான போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா ஆல்ரெடி இது நடந்துட்டு இருக்குது. இதை கண்டிப்பா இதை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு 2005 கிட்ட ஒரு அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னோட பொண்ணு, நாங்க ஏழைங்க தான், நாங்க வந்து அந்த ட்ரெய்லர் ட்ரக்ல வாழ்றவங்க, ஓகேவா. இப்ப நம்ம ஊர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில சில பேர் டென்ட் போட்டு வாழ்வாங்க, கரெக்டா, அவ்வளவு ஏழ்மை. அந்த மாதிரி அமெரிக்கால அவ்வளவு பணக்கார கண்ட்ரில கூட ஏழைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெய்லர் ட்ரக்ல வந்து வாழக்கூடியவங்க, ஓகேவா, ஊருக்கு வெளியில இடம்லாம் சொந்தமா கிடையாது, அந்த மாதிரி ட்ரக்ல வாழக்கூடியவங்க, அவங்கள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி நாங்க ஏழைங்க தான், ஆனா எங்க பொண்ணை வந்து ஒருத்தன் கூப்பிட்டு போய் இவ்வளவு பெரிய பணக்காரன் என்னெல்லாமோ பண்ணிட்டான், அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் பண்றாங்க. போலீஸ் இதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் யாருமே எடுத்துக்கல. எப்பவோ அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அடுத்து வரக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் நிறுத்தி இருக்கலாம். பட் எல்லாருமே எப்ஸ்டீன் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு எடுக்காம இருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகுது. 2008ல அரெஸ்ட் பண்ணப்படுறான். அதுக்கே பல வருஷம் ஆகுது. அவன் கிட்ட இருக்கறதுலே பவர்ஃபுல் கண்ட்ரில இருக்கக்கூடிய பவர்ஃபுல் லாயர்ஸ் வராங்க. பெரிய அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? இன்னைக்கு இருக்கிற பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப். 1 லட்சம், இன்னைக்கு தான் நான் பார்த்தேங்க, கிட்டத்தட்ட ட்ரம்போட பேர் வந்து 1 மில்லியன், 1 லட்சம், 10 லட்சம் தடவை ட்ரம்போட பேர் வந்து இப்போ மொத்தம் இந்த எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ்ல வந்து இடம் பெற்று இருக்கான். நாரு அவங்க நாட்டோட பிரசிடென்ட் யார்? எப்ஸ்டீன் கிட்ட இவ்வளவு பண்ணவங்க கிட்ட, ஓகேவா, அவனோட ஃபைல்ஸ்ல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா
அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த பில் கிளின்டன், அப்போ இருந்த பிரசிடென்ட், அவருமே வந்து உள்ளுக்குள்ள அவ்வளோ இன்வால்வ்டா இருக்காரு. அவன் எதுவுமே பண்ண முடியல. ஓகேவா? ஃபைனலி 2008 அரெஸ்ட் ஆகிறான். 2008ல இருந்து 2009 வரைக்கும், ஜூன் 30, 2008ல இருந்து ஜூலை 22, 2009 வரைக்கும் இவன் ஜெயில இருக்கான். இவன் பண்ண தப்புக்கு. ஓகேவா? இந்த ஜெயில வந்து அவன் 387 டேஸ் இருந்திருக்கான். அதான் ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்துட்டானா பரவாயில்லை. அமெரிக்கால இவ்வளோ பெரிய ஒரு பணக்காரனா, இவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சனா இருந்தாலும் ஜெயில போட்டாங்களேன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். இந்த ஜெயில் கண்டிஷன்ஸ் நான் உங்ககிட்ட இப்போ சொல்றேன். வாரத்துல 6 நாள் வந்து அவன் ஜெயில விட்டு வெளியே போயிடலாம். அதான் எனக்கு புரியல. ஜெயிலே வந்து உள்ள இருக்கணுங்கிறதுக்கு தானே, அப்ப என்ன 6 நாள் வெளியே போலாம்னா? ஆனா அதான் இங்க இருக்கிற ரூல்ஸ். வாரத்துல வீக்ல 7 டேஸ்ல 6 டேஸ் வந்து சண்டேவை தவிர 6 டேஸ் மண்டே டு சாட்டர்டே வந்து அவன் வெளியே போறதுக்கு அவனுக்கு இந்த டீல்ல வந்து அவனுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து இவனுக்குன்னு ஸ்பெஷல் ரூல்ஸ். உலகத்துல வந்து யாருக்குமே இல்லாத ரூல்ஸ். ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெளியே போற டைம் வந்து 1 மணி நேரம் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்களா? அதான் கிடையாது. காலையில 10 மணிக்கு போனா மறுபடியும் நைட்டு 10 மணிக்கு திருப்பி வந்தா போதும். 6 டேஸ்லயுமே வந்து 12 ஹவர்ஸ் வெளியே இருக்கலாம். 12 ஹவர்ஸ் மட்டும் ஜெயிலுக்குள்ள இருந்தா போதும். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருந்த டயத்துல அவன் எங்கனாலும் போகலாம். அவன் அதுக்குன்னு தனியா ஒரு பிரைவேட் ஆபீஸே வச்சு அங்க போக ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? அந்த பிரைவேட் ஆபீஸ்க்குள்ள மறுபடியும் சின்ன சின்ன பொண்ணுங்க, சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே மறுபடியும் அதே தவறுகள் அந்த ஆபீஸ்ல ஜெயில இருந்து எதுக்கு ஜெயிலுக்கு போனானோ அந்த ஜெயில இருந்து ஆபீஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங்ல ஒரு பெரிய டாப் ஃப்ளோர்ல ஒரு இது சிட்டி வியூ வச்சு ஒரு இடம் எடுத்திருக்கான். அங்க போய் மறுபடியும் இதே தவறுகளை செஞ்சிருக்கான். இவன் மேல கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. பட் இவன் இங்க இருந்து அங்க ஆபீஸ் போனதுங்கிறது ப்ரூவன் ஃபேக்ட். ஓகேவா? அடுத்து நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்குன்னு அவனோட டீமே கூட இருக்கலாம். ஓகேவா? போலீஸ் எல்லாம் கூட கஸ்டடியில எல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவனோட பிரைவேட் டீம் இருப்பாங்க. அந்த டீம் வந்து அவனை எங்கனாலும் டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. இவனுக்குன்னு ஜெயில இருந்த டயத்துல மீதி 12 மணி நேரம் ஜெயில இருக்கனால நைட்டு தூங்குற நேரம், அப்புறம் ஒரு நாள் சண்டே, அப்போ கூட நிறைய பேர் பெண்கள் அவனை ஜெயில் செல்ல போய் விசிட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குமே இந்த மாதிரி பெர்மிஷன்லாம் கொடுக்கப்பட்டது கிடையாது. ஜெயிலுக்குள்ள இவனுக்குன்னு தனி பிளாக், எல்லார் மாதிரியுமே இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் பிரிசனர் மாதிரி கிடையாது. ஏதோ அந்த ஜெயிலுக்கே இவன் தான் ஓனருங்கிற மாதிரி தனியா ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் அமெரிக்கால இவன் இந்த ஜெயில் டயத்துல கிட்டத்தட்ட 387 டேஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல்ல தான் இருந்திருக்கான். எப்படி இது பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் இந்த இவனோட பவர். ஏன் அமெரிக்காலே பவர்ஃபுல் பர்சன் நான் சொல்றேன் இப்போ தெரியும். இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ்ல தான் வந்து ஒரு குழந்தையோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி எங்க குழந்தைக்கு நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேற யார் யார் இந்த மாதிரி இருக்காங்கன்னு பாக்குறப்போ இவனோட பேட்டர்னே என்னன்னா, ஒரு குழந்தைய இந்த நெட்வொர்க் குள்ள கொண்டு வந்துட்டானா அந்த குழந்தைக்கு காசை கொடுத்துட்டு அந்த குழந்தை இன்னும் நிறைய குழந்தைங்களை உள்ள வந்து சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கும் காசை கொடுக்கறது, இந்த சேர்த்த குழந்தைக்கும் காசு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரமிட் ஸ்கீம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இந்த MLM அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காசு சம்பாதிக்கிறது பிசினஸ் பண்றது சொல்ற இந்த ஸ்கீம். நீ 4 பேரை சேர்த்துவா உனக்கு போனஸ் கிடைக்குங்கிற மாதிரி இந்த ஒரு குழந்தைய வச்சு இன்னும் நிறைய பேரை உள்ளுக்குள்ள சேர்த்திருக்கான். இந்த நெட்வொர்க் அவன் பெருசாக்கி பெருசாக்கி புளோரிடால அந்த ஒரு பொண்ணு சொல்றாங்க, நானே 100 பேர் சேர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொருத்தங்களும் எத்தனை பேரை சேர்த்திருப்பாங்க. சோ இந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கையும் அவன் உருவாக்கி வச்சிருக்கான். இவங்க எல்லாருமே அவங்க பப்ளிக்கா வெளியே வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. அப்படிதான் இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கழிச்சு பெருசாகுது. கேஸ் வர்றப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதுல யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாம் ரிவீல் பண்ணி விட்டாங்க. ஓகே, இவங்க எல்லாமே வந்து ஏழ்மையின் காரணத்தினால் அந்த நேரத்துல பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு இவங்க வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணிட்டாங்க. இதை இவங்க தப்புன்னு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா பண்ணது யார் யாருங்கிற பேரு ஐடென்டிட்டி எல்லாமே ரிவீல்டு. ரெண்டாவது, இவனோட அட்வொகேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்டோட ஒரு டீல் போடுறாங்க. என்ன டீல் போடுறாங்கன்னா, இந்த மாதிரி எங்க தலைய வந்து இந்த எப்ஸ்டீன் இருக்கான்ல அவனை வந்து நீங்க எல்லார் மாதிரியும் ட்ரீட் பண்ணக்கூடாது, அவனுக்கு இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் கொடுக்கணும், அப்புறம் இந்த தப்புல வந்து அவன் கூட நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு இதை கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. பட் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? கோஸ்டா அப்படிங்கிற ஒரு அட்டார்னி ஜெனரல் இருக்காரு. அவர் மேல அவ்வளோ வெறுப்பு இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா. அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டான். ஓகேப்பா, எப்ஸ்டீனா அவரே எங்க ஜெயிலுக்கு வராரா, ஓகே அவர் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான டீலை வந்து போட்டு கவர்மெண்ட் வந்து அதை பெரிய கேஸாவே பர்சியூ பண்ணல. இந்த டீலுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டு ஓகே நீங்க வந்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. யாருமே வந்து இவனை தட்டியே கேட்க முடியல. இப்படியே வந்து இருந்துட்டு அது மொத்தம் அவனுக்கு இருக்க வேண்டிய ஜெயில் டைம் வந்து கிட்டத்தட்ட 18 months சம்திங். அவன் 13 monthsலயே அதுலயும் கிளம்பி போயிட்டான். சீக்கிரமா ஒரு ரிலீஸும் கொடுத்துட்டாங்க. இருக்கிறதே இவ்வளவு நேரம் தான். கிளம்பி மறுபடியும் அவனோட பணக்கார வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். மறுபடியும் போய் இதே தவறுகளை தான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் கேஸ் வந்து இவனுக்கு எங்க இந்த தண்டனை எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மத்த நாடுகள்ல இருக்கிறவங்க குழந்தைங்க பெண்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. 2019 ஜூலை 6 அன்னைக்கு அவன் அரெஸ்ட் ஆகுறப்போ இந்த அரெஸ்ட் வந்து அதிகமா பேசப்படுது. காரணம் 10 வருஷமா அமெரிக்கால இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்களா இருக்கட்டும், ஜர்னலிஸ்டா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே எக்ஸ்போஸ்ட். யார் மூஞ்சி என்ன போட்டோ எல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்ப அவங்க they have nothing to looseங்கறப்போ அவங்க வந்து இவனை ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல வந்து மறுபடியும் என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்கறத வந்து கண்டினியூஸா பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா மாத்துறது. இவ்ளோ பெர்க்ஸ் கொடுத்து ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கானா? 10 வருஷமா பேச்சா இருக்குது அமெரிக்கால. வாரத்துல 6 நாள் வெளியே கிளம்பி போயிடலாமா, 12 மணி நேரம் வெளியே இருக்கலாமா, எங்கனாலும் போயிட்டு வந்துக்கலாமா, என்ன மாதிரி ஜெயில் இது? இந்த கான்வர்சேஷன் பப்ளிக்குள்ள அதிகமாக
பப்ளிக் பிரஷர் வந்து கவர்மெண்ட் மேல அதிகமாகுது. அப்பதான் மறுபடியும் அரெஸ்ட் ஆகுறான். சோ இந்த செகண்ட் டைம் அரெஸ்ட் ஆகுறப்போ ஊருக்குள்ள பிரஷர் ஃபுல்லா பில்ட் ஆகிறப்போ அந்த பீக்ல வந்து அரெஸ்ட் ஆகுறான். இந்த தடவை அரெஸ்ட் ஆகி வந்து ஜூலை 6, 2019 வந்து அரெஸ்ட் ஆகுறான். இந்த தடவை எம்சிசி நியூயார்க்ல வந்து அரெஸ்ட் ஆகுறான். ஓகேவா, ஸ்ட்ராங்கர் ஜெயில், ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ். இந்த தடவை அவனுக்கு எந்த பெருக்கும் கிடையாது. ஏன்னா பப்ளிக் சென்டிமெண்டே அவனுக்கு அகைன்ஸ்டா மாறிடுச்சு. 10 வருஷம் விடாம ஜேர்னலிஸ்ட் இதை பத்தி பேசி 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 அப்படி இருக்கிற நிலைமையில தான் இவன் 36 டேஸ்ல வந்து ஜெயில இருக்கான். ஓகேவா, இந்த 36th டே வந்து உலகத்தை விட்டே போயிடுறான். அந்த 36 நாள் வந்து ஒழுங்கா இவன் ஜெயில இருந்தது அந்த டைம் மட்டும் தான். அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா போய் ஒரு 2 வீக்ஸ்ல வந்து அவன் சொல்றான், இந்த மாதிரி என்னோட உயிருக்கு இங்க ஆபத்து இருக்குதுங்கிறத அவனே சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அதனால வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு பிரிசன் இன்மேட் உள்ளுக்குள்ள ஜெயில இருக்கிறவன் என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா அவனை யாரோ ஏதோ ஜெயிலுக்குள்ள பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவன் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா போலீஸ் ஆஃபீஸர் போட்டு அவனை கண்காணிப்பாங்க. இவனையும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஆனா கரெக்டா இவன் சாகிறதுக்கு, ஓகேவா, தற்கொலை பண்ணி செத்துட்டாங்கிறதா உலகத்துக்கு சொல்ற கதை. அதை நானும் நம்பல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் நம்பல. ஓகேவா, ஜென்ரலா இந்த கேஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவனை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நான் அடுத்து சொல்ல போறேன். இவன் அவனுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் 36 டேஸ் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இவனுக்கு தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறான். ஸ்பெஷல் வாட்ச்ல போடுறாங்க, விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா இவன் சாகிறதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அந்த வாட்ச் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரேண்டமா அவன் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்லாம் எதுவுமே சொல்ல, திடீர்னு எடுத்துறாங்க. ஜென்ரலா இந்த லிஸ்ட்ல போடுறவங்க ஒரு வருஷத்துக்கு கூட இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹை ப்ரொஃபைல் கேஸ் எல்லாம் அப்படிதான். ஏன்னா அவன்கிட்ட நிறைய மர்மங்கள் தெரியும், அவனுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் தெரியும், பெரிய புள்ளிகளோட பேர் தெரியும். அது அவனை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, அப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரேண்டமா அவனை வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அவனோட இன்மேட், அவன் ஜெயில வந்து ஜெனரலா ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்க இருப்பாங்களா, அவனோட இன்மேட்ஸ் எல்லாருமே ரிமூவ் பண்ணப்படுறாங்க. அந்த செல்ல அவன் மட்டும் தான் இருக்கான். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பாருங்க, செல்லில் அவன் மட்டும் தான் இருக்கான். அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவனை யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கும் கரெக்டா ஜெயிலுக்குள்ள. அன்னைக்கு நைட்டு அவன் இறந்து போகிற அன்னைக்கு நைட்டு சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. அன்னைக்கு நைட்டு செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அதை தாண்டி போலீஸ் எல்லாம் தூங்கிட்டாங்களாம். அப்புறம் சில போலீஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதனால உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா. அப்புறம் இதெல்லாத்தையோட ஹைலைட் சொல்றேன். அந்த சிசிடிவி கேமரா அந்த இடத்துக்கு போற வரக்கூடிய சிசிடிவி கேமரா எண்டுல 1-2 இருக்குல்ல, அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாமே காணோம், டெலீட் ஆயிடுச்சான். இந்த சிச்சுவேஷன்ல ஆகஸ்ட் 10, 2019 அன்னைக்கு இவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்றேன். எப்படிங்க இறந்தான் அப்படின்னா, அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம்ல சொல்றாங்க. ஆனா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் என்ன பொசிஷன்ல இருந்தான், எப்படி இறந்தான் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் குளோபல் லெவல்ல இந்த ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, எல்லாரும் சொல்றாங்க தற்கொலையே இல்லைங்க. அதே மாதிரி அவன் தற்கொலையில இறந்துட்டானா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, அன்னைக்கு போலீஸ் யாரும் இல்ல, எல்லா போலீஸும் தூங்கிட்டாங்க, எல்லா போலீஸும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு போலீஸ் கூட பார்க்கல. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இந்த எம்சிசி நியூயார்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிரிசன் இருக்குல்ல, 21 வருஷத்துல முதல் மரணம் இதுதான். கடந்த 21 வருஷத்துல ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் சாகிறது இதான் முதல் முறையா இந்த மாதிரி தற்கொலை பண்ணி. இப்படி ஒன்று நடக்கவே நடக்காதான். ஆனா ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு மட்டும் இதெல்லாம் கரெக்டா நடக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதாங்க, முடிஞ்சிட்டாங்க, கேச முடுங்கன்னு சொல்லி மூடிட்டாங்க. அப்போ 2019ல மூடப்படுற ஒரு கேஸ் வந்து எப்படி 2026ல மறுபடியும் பெருசா வெடிக்குதுன்னா, இதுல பாதிக்கப்பட்டவங்க இன்னமும் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தப்பு பண்ணவன் 10 வருஷமா 15 வருஷமா நாங்கள் போராடி அவனுக்கு எங்களால் மேக்ஸிமம் வாங்கி கொடுக்க முடிஞ்சது 36 நாட்கள் தான். அதுலேயும் அவனை வந்து ஃபுல்லாக ஜெயிலில் நீங்கள் போடல. அவன் கிட்ட நீங்கள் ஆரம்பிக்கிற டயத்திலே அவனை உலகத்தை விட்டே அனுப்பிச்சிட்டீங்க. இதில் இவன் மட்டும் கிடையாது, இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பீப்புள், பல பணக்காரங்க, மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் எல்லாருமே இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ அவங்க பேர்லாம் கடைசி வரைக்கும் வராமலே போயிடும். இவனோட மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இவன் இறந்தது வந்து தற்கொலை கிடையாது, இந்த பெரிய பெரிய பேர்கள்லாம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவனை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. இந்த பேர்கள்லாம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி தெரியும். இவனை பத்தின டாக்குமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேஜஸ் மொத்தம் இருக்குது. ஓகேவா, 60 லட்சம் பேஜஸ் கொண்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. இதுல யார் யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு மில்லியன்ஸ் ஆஃப் போட்டோஸ் இருக்குது. இவன் இதெல்லாம் வச்சுதான் எல்லா பணக்காரங்களும் பிளாக்மெயில் பண்ணி இவன் வந்து சம்பாதிக்கவும் செஞ்சிருக்கான். அப்போ இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களோட பேரு, பிரசிடென்ட்ஸோட பேரு, பிரின்ஸ், இளவரசர்களோட பேர் எல்லாத்தையும் அங்க இருக்கிற பெண்கள் சொல்றாங்க, இவங்க எல்லாம் எங்களை இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தவங்க அவங்க தான் அவங்க சொல்றாங்க. ஆனா சாட்சி கிடையாது. ஓகேவா, இருந்த ஒரே சாட்சி இவன் தான். இவன் இப்ப பேசின டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் 3 மில்லியன் பேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாதி போட்டோஸும் பாதி வீடியோஸும் வந்திருக்குது. இன்னும் பாதி கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. கவர்மெண்ட் இப்பவுமே என்ன சொல்லுச்சுன்னா, எங்ககிட்ட கோர்ட் என்ன சொல்லுச்சு, நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்குது. ஆனா இன்னும் பாதி வச்சிருக்காங்க. இதுல மொத்தமா வந்து இன்னைக்கு அமெரிக்காவோட பிரசிடென்டா இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்போட பேரு 1 மில்லியன் டைம்ஸ் வருதுங்கிறாங்க. 10 லட்சம் டைம் பேர் அடிப்படுதுங்கிறாங்க. 10 லட்சம் டைம் பேர் அடிப்படுற அளவுக்கு இவர் கூட ஃப்ரெண்டா இருந்தாருன்னா, இவருக்கு இவ்வளவு நாள் இவர் பண்ணிருக்கான்னு தெரியாதா? அவன் பேசுறப்பமே ட்ரம்போட பேர் அத்தனை தடவை அடிபட்டு இருக்குது. மற்றவங்க கிட்ட பேசுறப்போ, ட்ரம்ப் பேசுறப்போ, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல மொத்தம் 10 லட்சம் தடவை. நாட் நார்மல், கரெக்டா
இப்போ ஒரு டைம் கூட ட்ரம்ப்புக்கு தெரியாதா என்ன பண்ணிருக்கேன். ஏன்னா ட்ரம்ப்ங்கிறது ரொம்ப முக்கியமான உலகத்தில் இன்னைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாரு? ட்ரம்ப் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு கடந்த காலகட்டத்தில். பில் கிளின்டன் இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் இவன் கூட ஐலாண்ட்லேயே சுற்றி இருக்காருன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸே வந்துருச்சு. அப்போ இன்னும் பாதி டாக்குமெண்ட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க. இவங்களோட பேரே இவ்வளோ வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இன்னும் சில பேரோட பேரை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் யாரு? ஏன் இன்னும் பாதிக்கு பாதி டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது? இன்னும் பாதிக்கு பாதி பிக்சர்ஸ் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க? ஏன் பாதிக்கு பாதி வீடியோஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க? இதில் ரிலீஸ் பண்ண வீடியோஸ்லையும் ஃபோட்டோஸ்லையும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா அவங்களோட ஃபோட்டோ பேர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க எப்படி மறுபடியும் சொசைட்டிக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல, அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சொசைட்டி அவங்கள ஜட்ஜ் பண்ணும்ல. அப்போ இப்போ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணதே வந்து அவங்கள சைலன்ஸ் பண்ணி மறுபடியும் கேட்டானா நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு மீதி இருக்கிறவங்களோட ஃபோட்டோ வீடியோ பேர் எல்லாமே சேர்ந்து வந்துருங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இது மறுபடியும் ஒரு புயலை இப்போ கிளப்பி இருக்குது. கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணி ரிலீஸ் பண்ண வச்சாலும் பாதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாதி ரிலீஸ் பண்ணல பாதிக்கப்பட்டது பணக்காரங்களோ மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளோ ஏன்னா தப்பு பண்ணவனோ கிடையாது. பாதிக்கப்பட்ட குழந்தைங்களும் பெண்களும் மறுபடியும் அவங்க ஃபோட்டோவையும் அவங்களோட ஐடென்டிட்டியும் அவங்களோட எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இது அமெரிக்காவில் பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இன்னும் பாதி பக்கங்கள் ஹைடில் இருக்குது. பட் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, வெறும் 36 நாள் தான் ஒருத்தன் அவன் பண்ண தப்புக்கு ஜெயிலேயே இருந்திருக்கான். 1 வருஷம் 1.5 வருஷம் ஜெயிலில் இருக்கேன்னு கணக்கு காமிச்சாலும் 13 months இருக்கேன்னு கணக்கு காமிச்சாலும் அது ஜெயிலே கிடையாது. பேருக்கு ஒரு மோசமான ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம்ப்பா, எப்போது போயிட்டு வருவேன் அந்த மாதிரி ஒரு பிஜி எனக்கு செட் ஆகாத ஒரு பிஜியில் நான் இருக்கேன் எப்போது போயிட்டு வருவேங்கிற மாதிரி தான் இருந்திருக்கான். மீதி நேரம் வெளியே தான் சுற்றிருக்கான். இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ செட்டப்போ எங்கேயாவது நடக்குமா? உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியில் இது நடந்திருக்கு. உலகத்திலே மோஸ்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரி இவங்கன்னா, மோஸ்ட் ஃப்ரீடம் இருக்கக்கூடிய கண்ட்ரின்னு அமெரிக்கா தான் சொல்லிப்பாங்க. அது எல்லாத்தையும் பண்ணது ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அப்போ இந்த மொத்த சிஸ்டத்தையே கண்ணுக்குள்ளே வரல விட்டு ஆட்டினா இவன் எவ்வளோ மோசமானவனாக இருப்பான்? அதனால தான் நான் சொல்கிறேன், என்னையை பொறுத்தளவுக்கு இந்த லாஸ்ட் இப்போது கிடையாது, கண்டிப்பாக 2008 2009 இந்த அரெஸ்ட் ஆகிற காலகட்டங்கள், அதுக்கு இவன் ஆக்டிவாக இருந்த ஒரு 20-30 வருஷம் இருக்குல்ல, உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக இவன் தான் இருக்கான். இந்த பெரிய பெரிய பணக்காரங்க பிரசிடென்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இன்டர்நேஷனல் டீல் எல்லாம் இவன் முடிச்சிருக்கான்னு இவன் மேலே கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. பல நாடுகளுக்கு ஒரு நாட்டோட ஒரு பெரிய டீல் வந்து சைன் பண்ணணும்னா அந்த நாட்டோட நியாயமாக அந்த நாட்டு மக்களுக்கு அந்த டீல் மோசமாக இருக்குன்னா ஒரு பணக்கார கண்ட்ரியோ இல்லை இன்னொரு ஒரு கண்ட்ரி என்ன பண்ணால் எப்ஸ்டீனை செட் பண்ணி விட்டு அந்த நாட்டோட பிரசிடென்ட்டை பிளாக்மெயில் பண்ணு, அவரோட ஃபோட்டோ விடு வீடியோ விடு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் டீல்ஸை சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுக்கும் இவன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவனும் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியுது. பட் இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி லெவல். இன்டர்நேஷனல் ட்ரேட் இதில் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறது, பிஸ்னஸ் டீல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறது 100% தவறுகள் நடந்திருக்குங்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஓகேவா? இதுதான் ஓவரால் சிஸ்டம். அண்ட் இது எல்லாத்தையும் போக இவன் இறந்ததுக்கு அப்புறம் நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுலேயுமே ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. மேபி அதை நான் இன்னொரு நாள் இந்த வீடியோ எப்படி போகுதுங்கிறத பொறுத்து நான் அதை அடுத்து நான் பேசுகிறேன். பட் அன்டில் தென் திஸ் இஸ் வாட் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அக்கார்டிங் டு மீ ஹஸ் டன் இன் அமெரிக்கா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன். பட் கேவலமானவன், மோசமானவன், ஆனால் ரொம்ப பவர் இருந்திருக்குது அந்த கையிலன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேஸை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.